ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयं मुदीरयेत्। निगमकल्पतरो गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयं मुहुर्मुहुरसिका भुवि भावुका नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाचार्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, சரி பார்க்கலாம். இப்ப இதுல பார்க்கும் போதும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். போன வகுப்புல நம்ம ஒரு இந்த ஞானத்தை பெறுவதற்காக 3 வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்முடைய 4 பிரச்சனைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்குடைய 4 குறைபாடுகள் இல்லையா? அதனால நம்ம இந்த ஞானத்தை பெறுவதற்காக ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம் இவர்களை அணுக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதோட நம்ம முடிச்சோம். அப்போ நாம இந்த ஆன்மீக விஷயங்கள் இல்ல, இந்த சாஸ்திர ஞானங்கள் இது எல்லாமே நாமளா படித்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விதான். ஏன்னா இந்த 4 குறைபாடுகள் நமக்கு இருக்கிறனால நம்மளால் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் இல்லையா? அந்த 4 குறைபாடுகள் பார்த்தோம். என்ன அப்படின்னாக்கா தவறு செய்வது, மாயை வசப்படுதல், புலன்கள் குறைபாடு, ஏமாற்றும் தன்மை. இந்த 4 குறைபாடுகள் எல்லா உயிர்வாளிகளிடம் இருக்கிறனால நம்மளால ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம தனியா நம்மளால தீர்க்க முடியாது.
இல்லையா போன வகுப்புல வந்து பார்த்தோம். இது பகவான் கிருஷ்ணர் வந்து உத்தவரிடம் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரையிலும் எல்லாருமே வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டவர்கள் என்ன உணர்வாங்கன்னா, இந்த பௌதீக உலகத்தில் துன்பத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது காண்டத்தில் விளக்கமாக விளக்கப்பட்டுள்ளது இது. அப்ப வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனை இல்லையா, நம்ம வந்து இப்ப ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, நம்ம வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து பெரிய பிரச்சனையா வந்து நம்ம சொல்லுவோம்? ஓகே, வேற நோய்வாய்ப்படுதல். ஓகே, முதுமை. ஓகே, வறுமை. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து சொல்லலாம். ஆனால் எல்லா பிரம்ம லோகத்திலிருந்து ஆரம்பித்து எறும்பு வரைக்கும் இல்லையா, எல்லாம் பகவான் வந்து சொல்றாங்க, ஆபிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தின அர்ஜுனா. பிரம்ம லோகமாகிய உயர்ந்த லோகத்தில் இருந்தும் தாழ்ந்த கிரகங்கள் வரை எல்லாருமே வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதிலிருந்து விடுபட்டவர்கள் யாருமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கான வழி அப்படின்னு சொல்லும் போதும் இந்த 4 குறைபாடுகள் வந்து யாரிடம் இல்லையோ அவர்களை வந்து அணுகும் போது மட்டும்தான் நாம் இந்த துன்பத்திலிருந்தும் வெளியே வர முடியும் இல்லையா. அந்த 4 குறைபாடுகள் இல்லாதவர் யாருன்னா ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம். இந்த 3ஐ அணுகும் போது மட்டும்தான் நாம் இந்த துன்பத்திலிருந்தும் நாம் வெளியே வர முடியும். அந்த 4 குறைபாடுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து புலன்கள் குறைபாடு இல்லையா, நம்ம வந்து புலன்கள் வந்து குறைபாடு உடையதாக வந்து இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறது நம்மளால பார்க்கவும் முடியாது இல்லையா, கேட்கவும் முடியாது. போன்ல பேசலாம் இல்லையா, பேசுறோம், அந்த மாதிரி பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிட்ட வச்சாலும் நம்மளால வந்து முடியாது, பார்க்க முடியாது. ஆனா பகவானுடைய புலன்கள் எப்படின்னா, பகவான் ஆன்மீக உலகத்தில் இருந்தாலும் இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து தெரியும் இல்லையா. அதுதான் பகவானுடைய இது. பகவான் ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றார். நாம இங்கிருந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் போது அதை பகவான் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. ஏன்னா பகவான் எல்லா இடத்திலையும் வந்து பரவி இருக்கிறார். இந்த உதாரணம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் வகுப்புல. சூரியன் வந்து இருக்கு இல்லையா, அப்ப சூரியன் வந்து ஒரே ஒரு சூரியன் தான் இல்லையா. சூரிய ஒளி புகாத இடம் வந்து நம்ம வந்து எங்கேயாவது பார்க்க முடியுமா இல்லையா. எல்லா இடத்திலையும் சூரிய ஒளி பரவி இருக்கின்றது. அதே மாதிரிதான் பகவான் வந்து ஆன்மீக உலகத்தில் இருந்தாலும் பகவான் அவருடைய சக்திகளின் மூலமாக எல்லா இடங்களிலும் பகவான் விருந்து இருக்கிறார் இல்லையா. எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார் இல்லையா. அதனால பகவானுக்கு வந்து தெரியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, அனைத்தும் பகவானுக்கு வந்து தெரியும். இது அப்ப நம்மளுடைய புலன்கள் எப்படிப்பட்டதுன்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டது இல்லையா. ரொம்ப தூரமாக இருக்கிறதும் பார்க்க முடியாது, ரொம்ப கிட்டக்க வச்சாலும் நம்மளால பார்க்க முடியாது, அந்த ஒரு குறைபாடு. இரண்டாவது மாயை வசப்படுதல் இல்லையா. நம்ம வந்து ஒரு பொருளை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு என்ன ஒரு கவர்ச்சி வந்து ஏற்படுகின்றது. அந்த மாயையின் கவர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு குறைபாடு நம்மிடம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஏமாற்றும் தன்மை இல்லையா. கண்டிப்பா வந்து ஏமாத்தாதவங்க வந்து யாராவது இருக்காங்களா, நம்ம வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லையா. ஒரு விளையாட்டுக்கு வந்து குழந்தைகிட்ட 2 கையில வந்து எது 2 கையில வந்து ஏதோ ஒண்ணு வச்சு ஒண்ணு எங்க இருக்கு இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ஏமாத்தியே விளையாடுறது. விளையாட்டுலயே வந்து ஏமாற்றம் வந்து இருக்கு இல்லையாப்பா. அந்த ஒரு குறைபாடு வந்து நம்மிடம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் புலன்கள் குறைபாடு, ஏமாற்றம் தர, அதுக்கப்புறம் தவறு செய்தல் இல்லையா. கண்டிப்பாக வந்து நம்ம யாராவது சொல்ல முடியுமா, நான் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் நான் தவறே செஞ்சதே இல்லை, நான் தவறு செய்யாதவங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. கண்டிப்பாக வந்து நம்ம தவறு செய்வோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த 4 குறைபாடுகள் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இருக்கிறனால நம்மளுடைய பிரச்சனையை வந்து நம்மளால வந்து தீர்க்க முடியாது. அப்ப வந்து நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவரிடம் வந்து நாம் வந்து கேட்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளியே வர முடியும். இப்ப அவங்க யாரு அப்படின்னு சொல்லும் போதும் ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்து
எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. பிரம்மாண்டத்தில் நம்ம எப்படின்னா 84,00,000 வகையான உயிரினங்கள் இருக்கு. நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா, விஞ்ஞானிகள் எல்லாமே இத்தனை உயிர்வாளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்திலேயே ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு 84,00,000 உயிரினங்கள் இல்லையா. இப்ப இது எல்லாமே நம்ம கடந்துதான் மனித பிறவிக்கே வந்திருக்கோம். இதுவும் எப்படி 14 உலகங்கள் மேலையும் கீழையும் இல்லையா. சில சில பிறவிகள் நம்ம இந்திரனாக இருக்கலாம், சில பிறவிகள் ஒரு எறும்பாக இருக்கலாம், சில பிறவிகள் ஒரு நாயாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா மரமாக. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் 84,00,000 யோனிகள். இது எல்லாமே நம்ம கடந்துதான் என்னாகும் மனித பிறவிக்கு வர்றோம். இந்த மனித பிறவி கிடைக்கிறது அரிது இல்லையா. நம்ம சிறு வயதுல படிச்சிருக்கோம், அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மனித பிறவியிலும் பார்த்தோம்னா ஒரு ஆன்மீக குருவை நம்ம கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. எப்படி பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ, ஒரே ஏதோ ஒரு பாக்யவான் ஜீவனுக்கு மட்டும்தான் ஆன்மீக குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. இப்ப ஆன்மீக குருவை சந்திக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம ஆன்மீக உலகத்தை அடைவது நிச்சயம். இதையும் பகவான் கிருஷ்ணன் உத்தவருக்கு சொல்றாங்க. யார் ஒருவர் ஆன்மீக குருவை ஏற்று சரணடைகிறார்களோ அப்ப அவங்க மூலமாக நம்ம பக்தியை அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் செய்யும் போதும் கண்டிப்பாக பகவானை தரிசனம் செய்வதும் நிச்சயம், அதுக்கப்புறம் ஆன்மீக உலகை அடைவதும் நிச்சயம் இல்லையா. ஆன்மீக விஷயங்கள் பொறுத்த வரையிலும் முதல்ல என்னன்னா நமக்கு நம்பிக்கை. நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருவர் ஆன்மீக குருவிடமும் பகவானிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆன்மீக ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிடும். இப்ப நம்ம பௌதிக உலகத்தை பொறுத்தவரையிலும் என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லா படிச்சேன்னா நல்ல மார்க் வாங்கலாம் இல்லையா, நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும், நீ நல்ல வசதியாக இருக்கலாம் இல்லையா. அப்ப இதுதான் நம்ம கான்செப்ட் பௌதிக உலகத்தை பொறுத்த வரையில. இப்ப இங்கேயும் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம முயற்சி அது வெற்றி அடைவது நிச்சயம். சிலது வெற்றி அடையலாம், அடையாம போகலாம். ஆனா இது நம்முடைய முயற்சி தான் சார்ந்து இருக்கு. ஆனால் ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரையிலும் பகவானுடைய கருணை, ஆன்மீக குருவுடைய கருணை, பக்தருடைய கருணையின் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய சுய முயற்சியினால் நானே இது படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நானே கற்பனை செய்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி செய்தாலும் முடியாது இல்லையா. சங்கராச்சாரியார் குரு அஷ்டகத்தை பாடுகிறார். அதுல எனக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க, நிறைய சந்ததிகள் இருக்காங்க இல்லையா. ஆனா அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமா வாழ்க்கை வெற்றியா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதுக்கப்புறம் சதுர்வேதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க, எல்லா வேதங்களும் ரொம்ப அழகா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்களும் ஏற்ற இறக்கத்துடன் உச்சரிப்புடன் அழகா சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப இந்த ஏற்ற இறக்கத்தோட இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் பகவானை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, அவங்களாலையும் பகவானை புரிந்து கொள்ள முடியுமா முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய புகழ் இருக்கு, பகவானை புரிந்து கொள்ள முடியுமா முடியாது. எப்படி முடியும், யார் ஒருவர் பௌதிகமான எந்த தகுதிகளும் தேவையில்லை, யார் ஒருவர் ஆன்மீக குருவிடம் சென்று சரணடைகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் எல்லா வேத ஞானமும் புரிந்து கொள்ள முடியும். இது ஒன்றுதான் வழி. அப்படிதான் சங்கராச்சாரியார் குரு அஷ்டகத்தில் பாடுகிறார்கள். இப்ப இதுல பார்க்கும் போதும் எப்படின்னா பகவானுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. பகவானுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா பராசக்தி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல முக்கியமான 3 சக்திகள் விவரிக்கப்படுது. அது என்னன்னா அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி, பகிரங்க சக்தி. இப்ப அந்தரங்க சக்தி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி பகவானுடைய அந்தரங்க சக்தியா இருக்காங்க. பகிரங்க சக்தி யாரு அப்படின்னு சொல்லும் போதும் பகவானுடைய நம்ம துர்கையை வழிபடுறோம் இல்லையா, அவங்க இல்லையா, அவங்க பகிரங்க சக்தி. இந்த ஆன்மீக உலகை
அவங்களுடைய அவங்க வந்து பராமரிக்கிறாங்க. இப்ப இதுல வந்து நடுத்தர சக்தி இருக்கு. பகிரங்க சக்தி, நடுத்தர இது அந்தரங்க சக்தி இல்லையா? அந்தரங்க சக்தி பார்த்தோம், பகிரங்க சக்தி பார்த்தோம். நடுத்தர சக்தி இப்ப அது யாரு அப்படின்னு சொன்னோம்னா நாம தான். இப்ப வந்து பகவத்கீதை வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க. இப்ப அதுல வந்து முதல் பாடம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? சரி, பகவத்கீதை யாரு படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? அவங்ககிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே மாதாஜி, நீங்க எல்லாம் வந்து படிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, பகவத்கீதையினுடைய முதல் பாடம் என்ன? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன, விளக்கம் சொல்லுங்க. பிரம்மத்தை சேர்ந்தவன். ஓகே. நானே பிரம்ம. மாதாஜி, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு ஆகாதே. ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒண்ணு ஆக மாட்டாங்க மாதாஜி. பகவான் வந்து விபு, நாம வந்து அணு. இது அளவில் வந்து வேறுபாடு, தன்மையில் ஒன்று ஆக முடியும். அதுதான். அப்ப நம்ம எல்லாருமே வந்து யாருன்னா முதல் படம் ஜீவாத்மா இல்லையா? அப்ப வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம வந்து ஜீவாத்மாவாக இருக்கின்ற நாம் வந்து பகவானுடைய நடுத்தர சக்தி. இப்ப நம்ம வந்து பார்த்தது பகவானுடைய முக்கியமான 3 சக்திகள் வந்து பாக்குறோம். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, நடுத்தர சக்தி. ஜீவாத்மாவாகிய நாம் அனைவரும் வந்து நடுத்தர சக்தியாக வந்து இருக்கின்றோம். இப்ப இந்த நடுத்தர சக்தியாக இருக்கின்ற நமக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு சுதந்திரம் வந்து நமக்கு இருக்கு. இப்ப இந்த ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பசு இருக்கு. அந்த ஒரு பசுவை வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு கயிறால் வந்து கட்டியிருக்காங்க இல்லையா? அப்ப அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கயிறு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் வந்து அந்த அந்த பசுவால் வந்து சுற்றி வர முடியும். அதை தாண்டி வந்து போக முடியாது இல்லையா? அதுக்குள்ளேயே வந்து அது என்ன வேணாலும் வந்து செய்ய முடியும். அதே மாதிரிதான் நமக்கு அந்த ஒரு சுதந்திரம் வந்து இருக்கு. அந்த ஒரு சுதந்திரத்தின் மூலமாக நம்முடைய சுதந்திரத்தை வந்து நாம் வந்து எது வேணாலும் வந்து நம்ம செய்ய முடியும், நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த ஒரு சுதந்திரத்தின் மூலமாக அந்த ஒரு சுதந்திரம் எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறோம்னா, நாம வந்து எப்படி பகவானுடைய விருப்பப்படி நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதும் அந்தரங்க சக்தி நம்ம மீது செயல்படும். இல்லை என்னுடைய விருப்பப்படி நான் செயல்படுவேன் சொல்லும் போதும் பகிரங்க சக்தி வந்து செயல்படும். இந்த ஒரே ஒரு சுதந்திரம் தான் நமக்கு இருக்கு. அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நாம் வந்து சரியாக வந்து உபயோகிக்கின்றோமா, தவறாக உபயோகிக்கின்றோமா அப்படின்னு சொல்லிதான் வந்து அந்த ஒரு கேள்வி இல்லையா? நான் வந்து பகவானுடைய விருப்பப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போதும் நம்ம மீது அந்தரங்க சக்தி வந்து செயல்படும். நாமே செய்யறதில்லை இல்லையா? அப்ப அதுதான், ஏன்னா நாம எதுவுமே செயல்படுறதில்லை. அந்த பகவானுடைய சக்திகள் தான் நம்ம மீது செயல்படுது. அப்ப அந்த செயல்பாடு பொறுத்துதான் நாம் வந்து அந்த செயல்கள் வந்து செய்கின்றோம். இப்ப அந்த மாதிரி செயல்படும் போது அந்தரங்க சக்தி வந்து செயல்படும். அந்தரங்க சக்தியின் மூலமாக செயல்படும் போது எப்படி, நான் ஜீவாத்மா, என்னுடைய நிலை வந்து பகவானுக்கு சேவகம் செய்வதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜீவாத்மாவுடைய சுரூப நிலையில் இருந்து செயல்படுகின்றோம். இப்ப அது அந்தரங்க சக்தி வந்து செயல்படும். இல்லை நான் என்னுடைய சொந்த விருப்பப்படி வந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லும் போது பகிரங்க சக்தி வந்து செயல்படும். இப்ப அந்த பகிரங்க சக்தி எப்படி வந்து நம்ம மீது செயல்படுதுன்னா, பகவத்கீதை படித்தவங்களுக்கு வந்து புரிந்திருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா முக்குணங்களின் மூலமாக பகிரங்க சக்தி நம்மை கட்டுப்படுத்துகின்றது. எப்படி சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லி இந்த 3 குணங்களின் மூலமாக அது நம்மை கட்டுப்படுத்துகின்றது. இப்ப இது உதாரணம் நமக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லலாம்னா, காலையில பார்த்தோம்னா பாருங்களேன், எல்லாருக்குமே வந்து மனது வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலை வந்து இருக்கும் இல்லையா? அதிகாலையில் வந்து பார்க்கும் போதும் இல்லையா எந்த ஒரு இதுவும் இருக்காது. அம்மா இதே வந்து ஒரு 7 மணி இல்லையா அந்த மாதிரி தாண்டிடுச்சு அப்படின்னா பரபரப்பாக இருக்கு, என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரஜோகுணம் வந்து தொடங்கிடுது. இதே வந்து மாலை நேரம், மாலை இரவு 7, 8 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், நமக்கு ஒரு சோர்வு நிலை இல்லையா? அப்ப அது தமோ குணம். இந்த மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் எல்லாருக்குமே மாறி மாறி வந்து வரும் இல்லையா? சில நேரம் வந்து நம்ம பேசுறதே வந்து எப்படி இருக்கும்னா நமக்கே வந்து என்ன ஆகணும், பைத்தியக்காரத்தனமான அந்த பேச்சுக்கள் மாதிரி இருக்கும். இப்ப அது தமோ குணத்தை வந்து சார்ந்தது இது இல்லையா? அப்ப இது எல்லாமே வந்து பகவத்கீதையில வந்து ஒரு அத்தியாயத்திலே வந்து விளக்கப்பட்டிருக்கு. முக்குணங்களை பற்றி விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் எப்படி செயல்படுவார்கள், அதனுடைய உணவு எப்படி இருக்கும், அவங்க வந்து அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய பேச்சு, அவங்களிடம் இருக்கின்ற பொருட்கள்
இல்லையா? அப்ப இது எல்லாமே வைத்து தெரிந்து கொள்ளலாம் அவங்க சத்வகுணமா, ரஜோகுணமா, தமோ குணமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்ப அவங்க செயல்கள் வச்சே வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அவங்க எந்த குணத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 3 குணங்கள் தான் நம் மீது வந்து மாறி மாறி செயல்படுகின்றது. இப்ப இதன் மூலமாக நம்ம வந்து செயல்கள் வந்து செய்கின்றோம். இப்ப இதன் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது என்னன்னா 3 வகையான துன்பங்கள். ஆதி தெய்வீக, ஆதி ஆத்மீக, ஆதி பௌதீக. உடலால் மனதால் ஏற்படும் துன்பங்கள், பிற உயிரினங்களால் ஏற்படும் துன்பங்கள், இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் துன்பங்கள். இந்த 3 வகையான துன்பங்களை வந்து நாம் அனுபவிக்கின்றோம் இல்லையா? நம்ம வந்து பாக்குறோம், நம்ம வந்து இந்த அனுபவத்திலே நமக்கு வந்து தெரியும். இதுல வந்து என்னன்னா முதல்ல உடலால் மனதால் ஏற்படும் துன்பம் இல்லையா? உடலால் இல்ல நமக்கு வந்து இந்த நிறைய வியாதிகள் வந்து வருது, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி வந்து நம்முடைய உடலால் வந்து வருது. மனதால் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இப்ப வந்து நாமளே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இல்லையா, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நாமளே நினைத்து நமக்கே ஒரு ஒரு மனக்குழப்பம் இல்லையா, மன சஞ்சலம் நமக்கு நாமளே வந்து ஏற்படுத்தி கொள்வது இல்லையா, அதே வந்து நமக்கு ஏற்படும். இந்த அனுபவங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் இது. அதுக்கப்புறம் பிற உயிரினங்களால் ஏற்படும் துன்பம் இல்லையா, யாரோ ஒரு நபர் மூலமாக இல்லையா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா வந்து கொசு இல்லையா, அது எத்தனை வந்து நம்ம அழிச்சாலும் வந்து என்னாகும், திரும்ப திரும்ப அது வரத்தான் செய்யுது இல்லையா. ஏன்னா பகவானுடைய படைப்பே அப்படித்தான் இல்லையா, அதை நம்ம தொந்தரவு செய்வதற்காக தான் அந்த படைப்பே வந்து இருக்கு. இந்த மாதிரி பிற உயிரினங்களின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த ஒரு சிரமங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள் இல்லையா, நம்ம வந்து நிறைய அனுபவிக்கின்றோம் இல்லையா, நிலநடுக்கம், வறுமை, பஞ்சம், அதிக குளிர், அதிக வெப்பம், இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து இந்த பௌதிக உலகத்தில் இந்த மாதிரி வந்து படைப்பு. அதுக்கப்புறம் இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, பிறப்பு இறப்பு சுழற்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா. போன வகுப்புல வந்து பார்த்தோம், திருக்குறள்ல வந்து 10வது குறள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இல்லையா. பிறவியாகிய பெருங்கடலை யார் ஒருவர் நீந்தி கடக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனடி சேர முடியும் இல்லையாப்பா. அந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க வேண்டும், கடந்து பகவானுடைய திருவடியை சரணடையணும்னா நம்ம வந்து ஆன்மீக குருவை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. பிறவியாக பெருங்கடலை வந்து கடப்பதற்கு அந்த படகு யாருன்னா ஆன்மீக குரு இல்லையா. பகவத்கீதையிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதீக்ஷந்திதே ஞானம் ஞானின தத்வதர்ஷினக. ஆன்மீக குருவை அணுகி அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய் இல்லையா. இப்ப அவரால் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். இப்ப இன்னொரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த உன்னத ஞானம் என்னும் படகில் ஏறிவிட்டா நீ இந்த துன்ப கடலை கடந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில நிறைய இடத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. எல்லா சாஸ்திரத்திலையும் வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து நம்ம வந்து தீர்க்க முடியாது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொன்னோம்னா எளிமையா வந்து புரியும். இப்ப வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம வந்து பகவத்கீதை வந்து நமக்கு தெரியும், நம்ம கேட்கிறோம் எல்லாருமே பகவத்கீதை படிக்கிறது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால நம்ம என்ன பண்றோம்னா போறோம், நம்ம வந்து இந்த பகவத்கீதையை வந்து வாங்கி நம்ம கொண்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப அதுல வந்து படிக்கும் போதும் பாக்குறோம், அதுல பகவான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்றாங்க, நீ வந்து எல்லாரையும் வந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அர்ஜுனன் வந்து கொல்வதற்கு தயாராக இருக்கும் போதும் எதிர்த்தரப்பில் வந்து பாக்குறாங்க, யாரு நிக்கிறாங்க, எல்லாருமே தன்னுடைய உறவினர்கள் இல்லையா, அதுக்கப்புறம் குருமார்கள், நண்பர்கள், இவங்க எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இவர்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து சொல்றாங்க. நம்ம வந்து புதுசா வந்து எடுத்து படிக்கிறோம், நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம், என்னடா கடவுள் வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றுகிறார், இங்க வந்து கடவுள் வந்து கொல்ல சொல்றாங்களே இல்லையா, அப்படிதான் புரிஞ்சுக்குவோம். அப்ப வந்து கடவுள் தப்பா, நம்மளுடைய புரிதல் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பகவான் வந்து நான் எல்லாருக்கும் சமமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்தர்களுக்கு மட்டும் நான் தனி கவனம் செலுத்துகின்றேன். என்னடா பகவான் பாரபட்சமே பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க, இங்க பாரபட்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. நாம வந்து இப்படிதான் வந்து புரிந்து கொள்வோம் இல்லையா, சரியான ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நாமளே படித்து புரிந்து கொள்ளும் போது இந்த ஒரு தவறான புரிதல் தான் வந்து வரும். இப்ப அதனால வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பக்தர்களின் மூலமாக வந்து புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவானை பற்றி பகவானே வந்து சொன்னாதான் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் பகவானை பற்றி யார் வந்து அந்த அனுபவித்து அறிந்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து கேட்கும் போது மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்
இல்லைன்னா நம்ம எப்படி புரிந்து கொள்வோம்? இப்ப வந்து புரிந்து கொண்ட மாதிரி தவறாக தான் வந்து புரிந்து கொள்வோம். இப்ப பார்த்த மாதிரி நமக்கு அந்த 4 குறைபாடுகள் இருக்கிறனால நம்மளால வந்து சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இது இதுல வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த ஞானத்தை பெறுவதற்காக 3 வழிகளின் மூலமாக நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். போன வகுப்புல வந்து பார்த்தோம். பிரத்யக்ஷா, அனுமானம், சப்தா. இப்ப இந்த 3லயும் வந்து பார்க்கும் போதும் சப்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து பிரத்யக்ஷா நம்ம இப்ப சொன்ன மாதிரி நானே படித்து புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தவறாக புரிந்து கொள்வோம். அதுக்கப்புறம் வந்து அதுவும் நம்ம வந்து எல்லாமே படித்து புரிந்து கொள்ளாத அளவிற்கு நமக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா போதிய காலமும் வந்து நமக்கு இல்லை இல்லையா? அது ஒண்ணு. இரண்டாவது வந்து அனுமானம், கற்பனை செய்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கற்பனை செய்து புரிந்து கொள்வதற்கும் நமக்கு அந்த போதிய காலமும் இல்லை, புரிந்து கொள்வதும் கடினம். இப்ப இதையே வந்து யாரோ வந்து அனுபவித்து அறிந்தவங்க வந்து நமக்கு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும் போது என்ன இருக்கும்? நமக்கு ரொம்ப எளிமை இல்லையா? அந்த சப்தா அதை கேட்பது ரொம்ப எளிமையானது. இதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, இப்ப வந்து ஒரு வாஷிங் மிஷின் நம்ம வந்து புதிதாக வாங்குறோம் இல்லையா? அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லா இடத்துலயும் அந்த விளம்பரங்கள் எல்லாமே வந்து பார்த்து நம்ம வாங்கிட்டோம் இல்லையா? ஒரு புது ப்ராடக்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ அது வாங்கணும்னா என்ன பண்றோம்? ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து முயற்சி செய்து பாக்குறோம். எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுல வந்து ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க இல்லையப்பா, அதை வந்து நம்ம பாக்குறோம். இப்ப அதை வந்து படித்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்றோம். அது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியுது. ஆனா முழுமையாக நம்மளால வந்து அதை வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து ஒருத்தர் வந்து வருவாங்க நமக்கு டெமோ காட்டுறதுக்காக இல்லையப்பா. அதை வந்து பார்ப்பாங்க. அதை வந்து அவங்க நல்லா வந்து இந்த மாதிரிதான் பண்ணணும்னு சொல்லி செஞ்சு காட்டணும்னு என்னாகும்? இப்படித்தானு சொல்லி நமக்கு நல்லா தெளிவாக வந்து தெரியும். அதே மாதிரிதான் இதையும் வந்து நம்ம வந்து ஆன்மீக விஷயங்கள் பொறுத்த வரையிலும் வந்து யார் ஒருவர் வந்து பகவானை வந்து அனுபவித்து அறிந்திருக்கிறார்களோ, ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம், இந்த 4 குறைபாடுகள் அற்றவர்களிடம் இருந்தும் அது வந்து அப்பாற்பட்டவரிடமிருந்து நம்ம கேட்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த விஷயத்தை உள்ளபடி வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம், இப்ப வந்து நம்ம தோசையே சுடணும் அப்படின்னாக்கா நமக்கும் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் நமக்கு முடியும், தெரியும் இல்லையா? நாமளா வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? நம்ம வந்து பார்த்துப்போம். நம்ம வந்து சிறு குழந்தையில நம்ம அம்மா வந்து செஞ்சதை பார்த்துதான் நாம வந்து தோசையை வந்து சுட கத்துக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி குரு இருந்தாங்க அப்படின்னாக்கா, அப்ப அந்த ஆன்மீக விஷயங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஆன்மீக குரு வந்து அவசியம். இப்ப இதன் மூலமாக சப்தா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கேட்பதன் மூலமாக வந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப இதுலயும் பக்தி தொண்டின் 9 வழிமுறைகளையும் வந்து ஸ்ரவணம், அதுலயும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருப்பதும் ஸ்ரவணம், கேட்பதுதான் முக்கியமானதாக வந்து நீங்க சொல்லப்படுது இது. ஓகே, இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலமாக வந்து நமக்கு அந்த குறைபாடுகள் இருக்கிறனால நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரத்தை அணுக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதை வந்து நம்ம வந்து ஞானம் பெற வழிகளும் வந்து கேட்பதின் மூலமாக வந்து நாம் ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இப்ப தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து குரு அப்படின்னு சொல்ல உடனே யாரு வேணாலும் குருவா ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா? ஒரு குரு ஏத்துக்கணும் இல்லையா? நிறைய பேர் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் ஆன்மீக குரு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இப்ப அதனால எல்லாரையும் வந்து யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா அதையும் சாஸ்திரத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, அந்த குரு யாரு அப்படின்னு சொல்லும் போதும் ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்தோத்ரியம் அப்படின்னாக்கா என்னன்னா, யார் ஒருவர் வந்து சாஸ்திர விதிகளின் படி வந்து அதன்படி அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவங்கதான் வந்து உண்மையான ஆன்மீக குரு. அதுக்கப்புறம் பிரம்மனிஷ்டம், பிரம்மத்தை அறிந்திருப்பவர். இப்ப அவர்களிடம் இருந்து நம்ம கேட்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து உண்மை ஞானம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் வந்து இப்ப அதுல வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்படுது. அப்ப யாரை வந்து அணுகி வந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது மகாஜனங்களை வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. 12 மகாஜனங்கள். இப்ப அந்த 12 மகாஜனங்களோட அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அது எல்லாமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பின்பற்றி வந்து நம்ம செயல்படும் போது என்னாகும், நமக்கும் அந்த
அவங்க அடைந்த அதே ஒரு இலக்கையும் நம்மளால் வந்து அடைய முடியும். இப்ப இதுதான் இது. இப்ப அதுக்கப்புறம் இப்ப இதுல வந்து பார்க்கும் போதும் நாம வந்து ஆன்மீக குருவை பகவான் வந்து சொல்றாங்க, நான் வந்து என்னன்னா உயர்ந்தவர் யார் ஒருவர் வந்து வழி நடத்துகிறார்களோ இல்ல எதன்படி வந்து செயல்படுகிறார்களோ இப்ப அதேதான் வந்து பின்னாடி வர்றவங்களும் வந்து பின்பற்றுகிறார்கள். இப்ப அதனால வந்து நானே வந்து அதை வந்து பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி பகவானுங்க வந்து எப்படின்னா இந்த எல்லா இதுக்குமே வந்து இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பகவானுக்கு தேவையில்லை இல்லையா. எல்லா விதிமுறைகளுக்கும் அப்பாற்பட்டவர் பகவான். ஆனா இருந்தாலும் இங்கே பௌதிக உலகத்தில் பகவான் இங்கே வரும்போதும் பகவானும் வந்து நம்மை வழிநடத்துறதுக்காக அதன் மாதிரி வந்து செயல்படுகிறார் இல்லையா. பகவான் இங்கே வரும்போதும் பகவானும் ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. சாந்திபனி முனிவர் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் இருந்து 64 நாட்களில் 64 கலைகளை கற்றார். ஏன்னா வந்து பகவான் இல்லையா, பகவானுக்கு எதுவுமே சொல்லி தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து அதை வந்து கற்றுக் கொடுப்பதற்காக பகவானே வந்து வந்து ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்கிறார். பகவானால ஒரு நாள்ல ஒவ்வொரு கலை வந்து கற்றுக்கொள்ள முடிந்தது. இதை பார்த்து சாந்திபனி முனிவருக்கே ரொம்ப ஆச்சரியம். இவங்க வந்து ரொம்ப அபூர்வமானவர்களாக இருக்காங்களே, ஏன்னா வந்து 64 நாட்களில் 64 கலைகளை வந்து கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் வந்து குரு தட்சணை வந்து கொடுக்க வேண்டும் இல்லையா. அப்ப அதனால வந்து சாந்திபனி முனிவர் வந்து கேக்குறாங்க, இப்ப வந்து உங்களுக்கு சாந்திபனி முனிவர் கிட்ட வந்து இந்த கிருஷ்ணர் பலராமர் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து நாங்க என்ன குரு தட்சணையாக வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் ஓகே இவங்களுக்கு வந்து உயர்ந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மகன் வந்து சிறு வயதில் வந்து இறந்து போயிருந்தார். இப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய மகன் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா யமலோகத்துக்கே போறாங்க. நான் பகவான் என்ன வேணாலும் செய்ய முடியும் இல்லையா. யமலோகத்துக்கு அங்க போய் பகவானுடைய சங்கை வந்து ஊதுகிறார் இல்லையா. இப்ப குருஷேத்திர போர்க்களத்திலும் வந்து ஏதாவது தொடங்கும் போதும் அங்க வந்து போர் தொடங்கும் போது சங்கை வந்து பாஞ்சிஜன்ய சங்கை வந்து பகவான் வந்து ஊதுகிறார் இல்லையா. இப்ப அதே மாதிரி அங்க வந்து போகும்போது இங்க யமலோகத்துக்கு அங்க பகவான் வந்து செல்கிறார் இல்லையா. பகவானுடைய செல்லும் இடம் எல்லாமே வந்து மங்களகரமானதாக அமைகிறது. இப்ப அந்த யமலோகத்திலும் பகவானுடைய சங்குடைய அந்த சப்தத்தை வந்தும் அதனுடைய விளக்கம் ஸ்ரீமத் பாகவத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு பகவானுடைய சங்கை பற்றியே. ஏன்னா பகவானுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ஆன்மீக மயமானது, பகவானோடு வந்து பிரிந்தது கிடையாது, எல்லாமே ஆன்மீக மயமானதாக இருக்கு. அப்ப அந்த ஒரு சங்கனுடைய அந்த ஒரு நாதம், அந்த மங்களகரமான அந்த ஒரு சப்தத்தின் மூலமாக அங்க இருக்கின்ற யமலோகத்தில் இருக்கின்ற எல்லா பாவங்களும் வந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து போயிடுச்சு. யமலோகத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து விடுதலை வந்து கிடைச்சிருச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் யம தர்மராஜா வந்து வர்றாங்க. இப்ப வெளியே வந்து அப்ப அவங்க வந்து அழைக்கிறாங்க. அப்ப வந்து பகவானிடம் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி சாந்திபனி முனிவருடைய மகன் வந்து வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வேறொரு இடத்துல இருக்காங்க சொல்லி அங்க வந்து பாக்குறதுக்காக வந்து அங்கே போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மகனை வந்து அழைத்து கொண்டு முனிவர்கிட்ட வந்து திரும்ப வந்து கூட்டிட்டு வந்து விடுறாங்க இல்லையா. அப்ப இதுதான் பகவான் ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக ஸ்ரீமதி ராதாரனுடைய பாவ நிலையில் வந்தும், ஸ்ரீமதி ராதாராணி எல்லா பக்தர்களிலும் மிக உயர்ந்த பக்தை இல்லையா. அவங்களுடைய அன்பை வந்து பகவானாலேயே புரிந்து கொள்ள முடியாததுனால அவங்களுடைய பாவ நிலையையும் அவங்களுடைய மேனி நிறத்தையும் ஏற்று பகவான் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுவாக கலியுகத்தில் வந்து ஹரிநாமத்தை பரப்புவதற்காக அவதரித்தார். இப்ப அந்த அவதார தினம் வந்து அடுத்த வாரம் வந்து வருது. அதனால நம்ம அடுத்த வாரம் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் வந்து பார்க்கலாம் விரிவாக. இப்ப அவங்க வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களும் ஈஸ்வரபுரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப அதோடைய விளக்கம் நம்ம அடுத்த வகுப்புல வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பகவான் வந்து சொல்றாங்க பகவத்கீதையில இல்லையா, எப்படி வேதைஷ்ட சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லி இந்த வேதங்களை எல்லாமே வந்து தொகுத்தவனும் நானே அறிந்தவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த மாதிரி சொல்லும் போதும் அப்ப பகவானே வந்து சொன்னா மட்டும்தான் நமக்கு வேதங்கள் வந்து தெரியும் இல்லையா. இப்ப அதனால பகவான் என்ன பண்றாங்கன்னா பகவானே வந்து ஸ்ரீல வியாச தேவராக வந்து நமக்கு எல்லா வேதங்களையும் தொகுத்து அளித்தார். ஆனால் வியாசதேவர் வந்தும் சரஸ்வதி நதிக்கரையில் உட்கார்ந்து எல்லா வேதங்களும் வந்து எழுதிட்டாங்க. ஒரு மனித வர்க்கத்துக்கு தேவையானது என்ன தேவையோ எல்லாமே எழுதின பிறகும் வந்து அவங்களுக்கு மனதில் திருப்தி ஏற்படவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கும் போதும் அங்க வந்து அவங்களுடைய ஆன்மீக குருவாகி நாரத முனிவர் வந்து அங்க வர்றாங்க இல்லையா. அப்ப நாரத முனிவரிடம் வந்து கேட்கும் போதுதான் வந்து அவங்களுடைய குறை வந்தும் தெரிந்து கொள்ள முடியுது
இதுதான் இப்ப பகவான் தான் வியாசதேவராக வருகிறார். பகவானுக்கு வந்து தெரியாதது இல்லை. ஆனால் இது நமக்கு வந்து காட்டுறதுக்காக வந்து இப்ப ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கும் அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க காட்டும் போது அப்ப நாரத முனிவர் அங்க வந்து கண்டுபிடிக்கிறார். இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. நம்ம அதுல வந்து வரும்போது பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பகவான் வந்து ஆன்மீக குருவின் மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இது ஆன்மீக உலகத்தை அடைய முடியும், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் யார் ஒருவர் வந்து உண்மையான ஆன்மீக குருவிடம் ஏற்று அவங்களிடம் வந்து நமக்கு வந்து நாமத்தை பெறுகிறோமோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க இதனுடைய விளக்கம் வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. உதாரணம் என்னன்னா, ஒரு பாதரசம் இருக்கு, அதை வந்து வெண்கலத்தோட கலக்கும் போது எப்படின்னா தங்கமாக வந்து மாறுகின்றது. அதே மாதிரிதான் இப்ப வந்து எல்லாருமே வந்து பிறப்பால் வந்து சூத்திரர்களாக வந்து பிறக்கிறார்கள். யார் ஒருவர் ஒரு உண்மையான ஆன்மீக குருவை ஏற்று சரணடைந்து அவரிடம் வந்து நாமத்தை பெறுகிறார்களோ அவங்க வந்து என்னன்னா எல்லாருமே வந்து பிராமணர்களாக மாறுகிறார்கள். இது எல்லாமே உண்மை இல்லையா? அப்ப ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை என்னன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் வந்து என்னாகும், நமக்கு எல்லா ஆன்மீக விஷயங்களும் புலப்படும். இது எல்லாமே உண்மையா? கண்டிப்பாக உண்மை இல்லையா? நம்ம வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்பினா உண்மை, இல்லை அப்படின்னா இல்லை, நம்மளுடைய விருப்பப்படிதான் இல்லையா? பகவான் வந்து சொல்லியிருக்காங்க, நாம வந்து எப்படி வந்து நாம அணுகிறோமோ அதே மாதிரிதான் பகவான் நமக்கு ரெசிப்ரோகேட் வந்து பண்ணுவாங்க. ஏ யதாமியாம் பிரபத்தியந்தி தாம் சதைவ பஜாமியகம். நாம எப்படி அணுகிறோமோ பகவானை அதே மாதிரிதான் பகவான் நம்மை வந்து அணுகுவார். இது நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தோம்னா இதே கேள்வி வந்து பார்வதி தேவி வந்து கேட்கிறாங்க. இப்போ இதுக்காக வந்து நம்ம வந்து அந்த புரிதலுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து ஒரு முதியவராக ஒரு வயதான அந்த உருவத்தில் வந்து கங்கை நதிக்கு வந்து வர்றாங்க. அந்த கங்கை நதிக்கு வந்து அங்க வந்த உடனே வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து என்னன்னா இந்த கங்கையில வந்து மூழ்கிற மாதிரி மூழ்கிடுறேன். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எல்லார்கிட்டையும் வந்து இந்த என்னுடைய கணவர் வந்து இந்த இதுல கங்கை நதியில வந்து மூழ்கிட்டாங்க, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா வந்து என்னன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க எப்படி சொல்லணும்னா வந்து யார் ஒருவர் வந்து பாவம் செய்யலையோ அவங்க மட்டும்தான் வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து சிவபெருமான் வந்து அந்த வயதான இதுல இருக்கிறவங்க வந்து மூழ்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்வதி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ என்னுடைய கணவர் வந்து அந்த நீரில் வந்து மூழ்கிட்டாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து ஓடி வர்றாங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க, ஐயோ யார் ஒருவர் வந்து நீங்க பாவம் செய்யலையே அவங்க மட்டும்தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து விலகி போயிடுறாங்க. இப்ப வந்து ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வேகமாக ஓடி வந்து அவங்க வந்து காப்பாத்துறதுக்காக உள்ள போறாங்க. அப்ப வந்து சொல்லவுடனே நீ பாவம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அதையெல்லாம் பேச நேரம் இல்லை, அவங்களை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து வேகமா ஓடி போய் அவரை வந்து வெளியே வந்து கொண்டு வந்து விடுகிறார். அப்ப வந்து கேக்குறாங்க, ஓ நீ மட்டும் வந்து பாவம் செய்யலையா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அந்த இளைஞன் வந்து ரொம்ப அழகான ஒரு பதிலை வந்து சொல்கிறான். என்னன்னா, இப்ப வந்து கங்கையின் வந்து நம்ம வந்து குளித்தால் என்ன ஆகும், நம்முடைய பாவம் எல்லாம் போகும் இல்லையா? அப்ப கங்கை நதியில் வந்து நம்ம குளிக்கும் போது நம்முடைய பாவம் எல்லாமே வந்து போகும்போது நான் வந்து எனக்கு பாவம் இருந்தது, நான் கங்கை நதியில் வந்து குளித்த உடனே என்னுடைய பாவம் போயிருச்சு. பாவம் போன உடனே அவங்களை வந்து நான் காப்பாற்றி விட்டேன் இல்லையா? அப்ப இதுதான் நம்பிக்கை இல்லையா? அப்ப வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து கேட்கிறோம் இல்லையா? அப்ப வந்து கங்கையில் குளித்தால் நம்மளுடைய பாவம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து என்ன ஆகுது, அந்த ஒரு நேரத்தில் வந்து அவங்க மற்றவங்க வந்து மறந்துட்டாங்க. இப்ப இதுதான் வந்து இது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு முதல் இது என்னன்னா நம்பிக்கை தான் இல்லையா? அப்ப நம்பிக்கையின் மூலமாகத்தான் வந்து இது எல்லாமே வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது அதுக்கப்புறம் இப்ப இதுல பார்க்கும்போது 3 குருக்கள் வந்து இருக்காங்க. எப்படின்னா, முதல் குரு வந்து வர்த்தம பிரதக்ஷக குரு, இரண்டாவது வந்து சிக்ஷா குரு, மூன்றாவது தீக்ஷா குரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வர்த்தம பிரதக்ஷக குரு அப்படின்னா யாருன்னா, முதல்ல நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இங்க பகவானுடைய இது கதைகள் வந்து இங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க வந்து போய் கேளுங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து நீங்க இந்த மாதிரி பகவத்கீதை படித்து பாருங்க, நானும் படித்தேன் நல்லா இருக்கு, நீங்க படிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அங்க வந்து நிறைய உபன்யாசங்கள் வந்து நடக்குது, இந்த மாதிரி வந்து இங்க திருவிழாக்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹரிநாமம் வந்து சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு முதலில் வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் இல்லையா, அவங்க யாருன்னா வர்த்தம பிரதக்ஷக குரு.
இது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முதல்ல வந்து ஏன்னா நமக்கு ஆன்மீக குருன்னா யாருன்னே நமக்கு தெரியாது, இல்லையா ஏற்றுக்கொள்ளணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப வந்து முதல்ல நமக்கு அந்த ஒரு அறிமுகத்தை வந்து கொடுப்பதும் பகவானுடைய கருணையால் அவங்க வந்து அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து யாருன்னா வர்த்தமா பிரதட்சண குரு. ரெண்டாவது வந்து சிக்ஷா குரு. சிக்ஷா குரு நிறைய பேர் வந்து இருக்கலாம், ஆன்மீக விஷயங்களை மற்றவர்களுக்கு அளிப்பது, அவங்க எல்லாருமே வந்து சிக்ஷா குரு. தீக்ஷா குரு யாருன்னா, தீக்ஷா குரு ஒரே ஒருவர் மட்டும்தான் அங்க இருக்க முடியும். நமக்கு வந்து அந்த பகவானிடம் வந்து செல்வதற்காக அந்த தீட்சையை நமக்கு அளிப்பவர் வந்து தீக்ஷா குரு. இந்த மாதிரி 3 குருக்கள் வந்து இருக்காங்க. இது ஓகே. இதுக்கு வந்து ஒரு அந்த கதை உதாரணம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நன்றாக வந்து புரியும். இப்ப இதுல வந்து பார்க்கும்போது ராமாயணம் இல்லையா, ராமாயணம் வந்து யாரு எழுதினாங்க? வால்மீகி. ஓகே, தேங்க்யூ மதர். இப்ப அவங்களுடைய முந்தைய பிறவி வாழ்க்கை இல்லையா, அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க? வால்மீகி ராமாயணம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இல்லையா ஒரு திருடன், இல்லையா ஒரு திருடன் எப்படி வந்து ஆன்மீக குருவாக ராமாயணம் காவியத்தை எப்படி அவங்களால எழுத முடிந்தது இல்லையா? அப்ப இதுதான் நீங்க வந்து சொல்லப்படுது. இப்ப நம்ம வந்து சொன்ன மாதிரி எப்படி பாதரசம் வந்து வெண்கலத்தோட கலக்கும் போதும் தங்கமாக மாறுகின்றதோ அதே மாதிரிதான் ஒரு ஆன்மீக குருவுடைய கருணையின் மூலமாக அவர் ஒரு ஆன்மீக குருவாக இல்லையா லவன் குசன் பகவான் ராமச்சந்திரனுடைய பகவானுடைய மகன்களாகிய லவன் குஷனுக்கு வந்து ஆன்மீக குருவாக மாறுகிறார். ராமாயணம் காவியத்தை வந்து எழுதினார். எப்படி நாரத முனிவருடைய கருணையால் இல்லையா, நாரத முனிவரை வந்து அவர் பார்க்கிறார். நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு திருடனாக வந்து இருக்கும் போதும் இல்லையா, அப்ப நாரத முனிவருடைய சந்திப்பு வந்து கிடைக்குது. நீங்க பார்த்த மாதிரி பிரம்மாண்ட பிரமிதே போன ஒரு பாக்கியவான் ஜீவனுக்கு மட்டும்தான் ஆன்மீக குருவை சந்திக்கும் வாய்ப்பு வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து ரத்னாகரன் அவங்களுடைய பேரு. அந்த மாதிரி நிலையில நாரத முனிவரை அவர் சந்திக்கிறார். இப்ப நாரத முனிவரை வந்து அவங்க சந்திக்கும் போது இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாரத முனிவரை வந்து அவங்க சந்திக்கும் போதும் இப்ப அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாவ செயலை வந்து செய்கிறாயே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து அவங்க கேட்கும் போது இதுதானே என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லி பேசும்போதும் இது எல்லாமே வந்து செய்வது தவறு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு தூய பக்தருடைய கருணை இல்லையா, அப்ப அதை வந்து எல்லாமே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது என்னுடைய தவறு அப்படின்னு சொல்லி. சரி நான் வந்து அப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அப்ப வந்து பகவானுடைய நாமத்தை வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப அது வந்து நீங்க இது எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய ஆனா அவங்க அவ்வளவு பாவங்கள் செய்ததினால் வந்து அவங்களுக்கு வந்து பகவானுடைய நாமத்தையே அவங்களால வந்து சொல்ல முடியலை இல்லையா. அப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானுடைய நாமத்தை மாற்றி திருப்பி வந்து சொல்லி கொடுக்கிறார். அது நாம சொன்னா தப்பு, ஆனா வந்து தூய பக்தர் இல்லையா, அப்ப அவங்களுக்காக வந்து அந்த நாமத்தையே வந்து திருப்பி வந்து சொல்லி கொடுக்கிறார் இல்லையா. எப்படி அவங்க வந்து அந்த கொலை செய்வதுதான் அவங்களுக்கு நல்லா வர்றதுனால்தான் அந்த வார்த்தை தான் வந்து மரா அப்படின்னு சொல்லிதான் வந்து வருது. சரி நீ அப்படியே வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு நாமமே ராமா அப்படின்னு சொல்லி வந்து ஆயிடுது. இப்ப அந்த மாதிரி அவங்க பகவானுடைய நாமம் ராமா ராமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த ஒரு நிலையில் வந்து பகவானுடைய நாமம் சொல்லி அவங்க தூய்மை அடைகிறார்கள். தூய்மை அடைந்து எப்படி வால்மீகியாக மாறுகிறார். ராமாயணம் என்னும் காவியத்தை வந்து எழுதுகிறார். இதுதான் ஒரு தூய பக்தருடைய கருணை இல்லையா. எப்படி ஒரு திருடர் வந்து எப்படி வந்து மாற முடியும். இப்ப அதேதான் வந்து இப்ப இந்த கலியுகத்தில் வந்து நமக்கு ஜெகத்குருவாக தெய்வத்திலும் ஆச்சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இப்ப அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்கின்ற எல்லாரையும் வந்து அவங்களுடைய மனதில் பகவானுடைய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி இந்த பகவானுடைய நாமத்தின் மூலமாக எல்லாரையும் வந்து அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு வந்தார். அதான் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ஸ்ரீல பிரபுபாதர் அந்த ஒரு இதை வந்து நமக்கு வந்து கொடுத்தார். ஏன்னா எல்லாருக்கும் அது சாத்தியம், எல்லாரையும் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியும். பகவானுடைய நாமத்தின் மூலமாகவே வந்து உயர முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு இதை வந்துதான் அந்த ஒரு இதை வந்து எப்படி ஒரு அடிப்படையாக கொண்டுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதமே வந்து உபதேசம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய விளக்கம் இனி வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இதுல எப்படி சொல்லப்படுதுன்னா
இதுல 18,000 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். அதுல 18,000 ஸ்லோகம், கடைசி இறுதி ஸ்லோகம் என்னன்னா, நாம சங்கீர்த்தனம் ஏசிய சர்வபாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமன ஸ்தம்னமாமி ஹரிம்பரம். நாம் எல்லாருக்கும் வந்து எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது பகவானுடைய நாமம் தான். இந்த ஒரு நாமம் தான் எல்லா வேதத்திற்கும் வந்து சாரமாக இருக்கு. இதை வந்து அடிப்படையாக கொண்டுதான் என்ன ஆகுதுன்னா, பரிசுத்த மகாராஜாவுக்கு வந்து ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்திருக்கிறார். இது சங்கராச்சாரியாரும் வந்து சொல்றாங்க. இப்ப வந்து சங்கராச்சாரியார் வந்து யாருன்னா, சிவபெருமானுடைய அவங்கதான் வந்து சங்கராச்சாரியராக வந்து என்ன பண்றாங்கன்னா, மாயாவாதத்தை பரப்புகிறார். அது பகவானுடைய விருப்பப்படிதான் அவங்க அது செய்தார். அதுக்கப்புறம் என்ன, இந்த சாஸ்திரம், இந்த வேதங்கள், இது எல்லாமே வந்து என்னன்னா பிரித்து வந்து கூறுகின்றார். பகவான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஒரு சூழ்நிலை, அந்த சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், அதோடைய விளக்கம் வந்து இனி வரும், அதை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும் போதும் அவங்க வந்து கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே வந்து இருந்தும், எல்லா தத்துவங்களும் இருந்தும் என்ன பிரயோஜனம் இல்லையா? ஏன்னா கடைசியில வந்து நம்ம மரண சமயத்தில் நமக்கு உதவுவது பகவானுடைய நாமம் மட்டும்தான் இல்லையா? அப்ப அது மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்து சாரமாக இருக்கு. எல்லா வந்து ஆன்மீகங்கள் வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்வதும் அது மட்டும்தான். எல்லா ஆன்மீக விஷயங்களுக்கும் சாரமாக இருப்பதும் அது மட்டும்தான். அந்த உண்மை, அதுதான் நிலையான உண்மை. பகவானுடைய நாமம் நிலையான உண்மை. அந்த நிலையான உண்மைக்கு வந்து அதை அடிப்படையாக வைத்துதான் ஸ்ரீமத் பாகவதமே வந்து பேசப்பட்டது. அதுதான். அப்ப எல்லாத்துக்குமே வந்து சாரமாக இருப்பதும் பகவானுடைய நாமம் தான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து வந்திருக்கும் போது 8 ஸ்லோகங்கள் வந்து நமக்கு கொடுத்தாங்க. இப்ப அதுல வந்து என்ன, 2வது ஸ்லோகத்தில் நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ், நான் என்னுடைய நாமத்தில் எல்லா சக்தியிலையும் வந்து வைத்திருக்கின்றேன். அந்த நாமத்தை சொல்வதற்கும் வந்து தத்ரார்த்திதா நியமித ஸ்மரணே நகாலகா, எந்த விதமான நியமங்களும் கோட்பாடுகளும் இல்லை. யாரு வேணாலும் எங்கு வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான். இப்ப இந்த கலியுகத்தில் வந்து பொறுத்தவரையிலும் வந்து ஹரிநாமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்ப அந்த வந்து நாம வந்து உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான். இப்ப இந்த ஆன்மீக குருவின் மூலமாக வந்து நமக்கு கிடைப்பது வந்து இந்த ஒரு ஞானம். கண்டிப்பாக வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஹரே கிருஷ்ணா.